எல்லோருக்கும் வணக்கம். ஒரு எண்ணங்கள் பற்றி நான் சொன்னேன். இந்த எண்ணங்கள் எப்படிலாம் கொண்டு போகும் அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே நிறைய விளக்கியிருக்கேன். இதில் இன்னொரு விஷயமும் விளக்கப்போன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதில் என்ன அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் டெவலப்பும் பண்ணியிருக்கணும், நல்லபடியாக டெவலப் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் இப்போ சமீபத்தில் நடந்த 2-3 விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் நம்ம லயோலா காலேஜ், அந்த லயோலா காலேஜ் பக்கத்தில் ஒரு குடிசைகள்லாம் நிறையா இருந்தது. அப்போது அதெல்லாம் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது. அந்த குடிசையில் ஒரு பிளாக் மணி பிடிச்சாங்க. பிளாக் மணின்னு இல்லை, பணம் பிடிச்சாங்க. அது அந்த நேரத்தில் 30-40 வருஷம் அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்க, 90வது வருஷத்தில் ஒரு 2 கோடி, 1.25 கோடி, 2 கோடி, 3 கோடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லை எனக்கு அதுக்கு. ஆனால் 1.5 கோடிக்கு மேலே அது ஒண்டி நிச்சயம். அதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அந்த பணத்தில் அப்படின்னா, 4 பேருமே 5 பேரோ 5 பேரோ படிக்காதவங்க. அந்த 4 பேர் 5 பேர்கிட்ட இருக்கிற மூட்டையாக பணம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொல்கிறது இது எங்கள் பணம் தான், இது யாரோ கொடுத்த பணம்லாம் இல்லை, நீங்கள் உழைச்ச பணம் தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போது இன்கம் டேக்ஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க. போலீஸும் அவங்கள பிடிச்சிட்டாங்க. இப்போ ஆனால் அவங்க ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, ஆமாம் இது எங்கள் பணம் தான். 4 படிக்காதவங்கக்கிட்ட ஏது இவ்வளோ பணம்? இப்போ அந்த ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன் போச்சு. கண்டுபிடிக்காமலாம் இருப்பாங்களா? கண்டுபிடிச்சாங்க. அதில் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருமே பன்னி வளர்த்துருக்காங்க. வெள்ளை பன்னி இல்லையா, இந்த வெள்ளை பன்னியை டெய்லி வெட்டி அதை 5 ஸ்டார் ஹோட்டல், 4 ஸ்டார் ஹோட்டல், அப்போ 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு இதுக்கெல்லாம் நிறையா அவங்க சப்ளை பண்ணியிருக்காங்க. இது அவங்க 4 பேருமே சரியான படிப்பாளி இல்லை, கை நாட்டு பேர் வழிகள். ஆனால் உழைப்பை ஒன்று தான் பேஸ் பண்ணி வந்தவங்க. அவங்க டே டு டே வேலையை பற்றி அப்போது ஹிந்து நாளிதழ், ஹிந்து பத்திரிக்கையில் முதல் பேஜில் மஞ்சள் கலரில் பெயிண்டிங் அடித்து அவங்கள பற்றி எழுதியிருக்காங்க. அந்த ஹிந்து பத்திரிக்கை அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்தது நல்லது, ஏன்னா அது இப்போ எம்எஸ்எம்இ பாடப்பத்திலே வந்திருக்கு. இப்போ அந்த அளவுக்குலாம் வந்திருக்காங்க. என்னென்னா, இவங்க காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க. அந்த காய்கறி மார்க்கெட்டில் இருக்க 4 வண்டி எடுத்துப்பாங்க. அந்த மீன் வண்டி எடுத்துக்கிட்டு போய் காய்கறி மார்க்கெட்டில் 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே விற்றதுக்கப்புறம் இருக்கிற அத்தனை காய்கறி, பழைய அழுகின காய்கறி, அது இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, நேராக அந்த லயோலா காலேஜ் பின்னால் இருக்கிற அந்த இடம் இருக்குது இல்லையா, குடிசை, அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அந்த இடத்துல அந்த பன்னிக்கெல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் முடிகிறதுக்கு ஒரு 9 மணி ஆகிடும். இதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க 2 பேர் குளிச்சுருவாங்க. 2 பேர் அந்த பன்னியை வெட்டி அந்த ஒரு பேக்கில் போட்டு கிலோ கணக்கெலாம் போட்டு அவங்க இதுக்கு கொண்டு போய் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல், 4 ஸ்டார் ஹோட்டலுக்கெலாம் கொடுத்துருவாங்க. இதில் சேர்ந்த பணங்கள் வருஷக்கணக்கில் சேர்த்து அவங்க சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. பன்னிகள்லாம் எப்படின்னா நிறைய குட்டி போடும், நிறைய சாப்பிடும் இந்த காய்கறியெல்லாம். அது போல் சாப்பிடும். இவனுக்கு என்னென்னா செலவே கிடையாது, ஏன்னா குடிச்சல் இருக்காங்க, எக்கனாமிக்கலாக வந்துட்டாங்க.
ஏத்தாப்புல ஒரு கடை ஹோட்டலு, அவங்கக்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது. அவங்க பாட்டு காலையில் இட்லி, மத்தியானம் சாப்பாடு அப்படின்னு சாப்பிட்டுட்டு அவங்க என்ன செய்வாங்க, 4 பேரும் படுத்து 4 பேருக்கும் அப்படியே உட்காந்து அப்படி தான் போயிட்டு இருந்தது. இதுதான் அந்த பணம். இவங்களுக்கு என்னெல்லாம் தெரியாது. அவங்க கொடுத்த அந்த பணமெல்லாம் கேஷாக கொடுத்தது அத்தனையும் பண்டில் கட்டி அப்படியே செலவு போக மிச்சத்தை அப்படியே பண்டில் கட்டி போட்டுருவாங்க. எல்லாத்துக்கும் வவுச்சர் இருக்குது, எல்லாத்துக்குமே வவுச்சர் இருக்குது, எந்த ஹோட்டல் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போது இந்து பத்திரிகையில் என்ன போட்டிருந்தாங்க அதான் முக்கியம். இவர் அழைச்சிட்டு போனாங்களே ஒரு அந்த இன்ஸ்பெக்டர் என்கொயரி பண்ணுறதுக்காக, அவங்கக்கிட்ட ஐயா நீங்கள் எதாவது காப்பி கீப்பி எதாவது சாப்பிட்றீங்க இந்த ஹோட்டல்லங்கிறான். அந்த இவர் இருக்கார் இல்லையா, அந்த இன்ஸ்பெக்டர் ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா இந்த ஹோட்டலில் காஃபி சாப்பிட்ற அளவுக்கு நானே சம்பாதிக்கலை, ஆனால் இவனுக்கு சொல்கிறாங்க காஃபி சாப்பிட்றீங்களா, சரி வாங்கி கொடுப்பா அப்படின்னா. அந்த ஹோட்டலில் பாட் காஃபின்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஜக்கில் கொடுப்பாங்க, ஒரு 5-6 பேர் சாப்பிட்லாம். அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, என் சம்பளத்தில் என்னால் அதை வாங்கி குடிக்க முடியாதுங்க, அவ்வளோ காஸ்ட்லி, அவர் அங்கே வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்த லெவலுக்கு பணம் சேர்ந்து போச்சு. அந்த பணம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு விவரமெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ்னால் என்னன்னு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சது உழைக்கிறது ஒன்று தான். இப்போ பாருங்கள், உழைப்பு, நல்ல எண்ணங்கள் அவங்களுக்கு என்ன கொண்டு போய் கோடீஸ்வரன் ஆகியிருக்கு. அப்போவே எப்போனா 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போனா என்ன மீனிங்? அது உழைத்தால் பணம் வரும். இது ஒன்று. இன்றைக்கி கொஞ்சம் என் வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். லக்ஷ்மி அம்மா அப்படின்னு ஒரு அம்மா, எந்த கிராமம்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு. அவங்க பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் வேலை பண்ணுது. லக்ஷ்மின்னு பேர் அந்த அம்மா பேர். அவங்களுக்கு சின்ன வயசில் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க கரெக்டாக. அந்த அம்மாவுக்கு அப்போ கல்யாணம் பண்ணிக்கும் போது 20-21 வயசு. நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அவர் ஹஸ்பண்டு சின்ன சின்ன வீட்டு வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா பிறந்ததுலேருந்து எப்படின்னா, இவங்களுக்கு அம்மா கிடையாது, சமையல்லாம் இந்த அம்மா தான் பண்ணும். அருமையாக பண்ணும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா அருமையாக பண்ணும். அப்புறம் எல்லா மொழியும் கற்றுக்கணுன்னு ஒரு ஆசை. அதனால் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அந்தந்த ஊர்லேருந்து வரவங்களோட இந்த அம்மா பேசும். ஏன்னா இந்த அம்மா ஸ்கூல் டீச்சராக வேலை பண்ணிச்சு கொஞ்ச நாள். இப்போ இந்த அம்மா இப்போ அந்த ஹஸ்பண்டு ஏதோ ஒரு எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட்லேயே எதிரே இறந்து போயிட்டார். ஞாபகம் இல்லை எனக்கு அப்போ நடந்த விஷயம். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு முக்கியமான இதுன்னா, இறந்த உடனே என்ன பண்ண தெரியல. அவங்க அப்பா என்ன சார், எப்பவும் போல நீ ஸ்கூலுக்கு வாத்தியார் வேலைக்கு போயிட்டுருமா அப்படி சொல்கிறாங்க. சரிப்பான்னு போயின்னு இருக்காங்க. இதே இப்படி தான் ஓடிச்சு காலம். ஒரு 2-3 வருஷம் அப்படி ஓடிச்சு. அவங்களோட ஒரு ஃப்ரெண்டு ஒத்தி வந்திருக்காங்க. அவங்க அப்பாக்கிட்ட பேசி, எங்கள் வீட்டில் கல்யாணம், என் தம்பிக்கு நான் இவளை அழைச்சிப்பேன், இவன் ஸ்கூல் மெட்டு வச்ச ஸ்கூல்லேருந்து என்னோடய ஃப்ரெண்டு, அப்புறம் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு வேறு உங்களுக்கு தெரியும், எங்கள் அப்பாலாம் கூட உங்களுக்கு தெரியும், நீங்கள் கொஞ்சம் அவசியமாக இவளை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு. சரிம்மா அழைச்சிட்டு போ, அவளுக்கு ஒரு மாறுதலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் இவளோடு படித்த பொண்ணு பாம்பேயில் செட்டில் ஆகிருக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, நீ வாங்கி பாம்பேக்கு வாயேன் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு என்ன வந்துட்டா போதும். இல்லை நான் போகும்போது அழைச்சிட்டு போகிறேன், நீ வா, எனக்கும் ஒரு மாறுதலாக இருக்கும், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உனக்கும் ஒரு மாறுதலாக இருக்கும், பாம்பே பார்த்ததில்ல நீ வா, அவனை அழைச்சின்னு போக சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்டபோது அவங்க சொன்னாராம், ஏம்மா ஸ்கூல் லீவு தானேம்மா, அவங்க போகிறான் போயிட்டு எவ்வளோ நாள் இருக்க முடியுமா இரு, அப்புறம் திரும்பி வந்துடு அப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த லக்ஷ்மிங்கிற அந்த லேடி இப்போ அவங்க பாம்பே போயிட்டாங்க. பாம்பே போன இடத்துல ஒரு கல்யாணம். அங்கே அந்த கல்யாணத்துக்கு
அவள் ஃப்ரெண்டு அந்த அம்மா இந்த லக்ஷ்மியோட ஃப்ரெண்டு கூப்பிடும்போது சரின்னு மறுக்காமல் அந்த அம்மாவும் பெரிய நான் நல்ல நல்ல விஷயத்துக்கெல்லாம் நான் வரதில்லைம்மா இப்போது அப்படின்னு பாருங்கள். அங்கே போன உடனே எவ்வளோ பெரிய மாற்றம் ஒன்று வரப்போகுதுன்னு அந்த அம்மாவுக்கே எதிர்பார்க்கல. அந்த அந்த ஊர் கல்யாணத்தில் சமையலில் ஒரு தப்பு நடந்து போச்சு. சாம்பார் சரியில்லை, ரசம் வாயில் வைக்க முடியல. அந்த ஆள் கத்திக்கிட்டு இருக்கான். இதுதான் நடந்தது. இவங்க நடந்த கூத்தை அங்கே சாப்பாடு சரியில்லை அப்படிங்கிறது அரச புரத்தில் எல்லோரும் பேசிக்க ஆரம்பித்தாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இவ கேட்டுக்கோங்க. அவ்வளோதானே, நான் போய் சரிப்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு லக்ஷ்மி போய் அந்த இவங்களுக்கு சமையல்காரங்களுக்கு அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதையே டேஸ்ட்டாக மாற்றி என்னென்னோ பண்ணி சாம்பாரையும் ரசத்தையும் சரிப்படுத்தி கொடுத்துருச்சு. இதை சாப்பிட்டவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க, ரொம்ப அருமையாக இருக்குன்னு சமயக்காரருக்கு இந்த அம்மாவை பிடிச்சி போச்சு. அம்மா, நீங்கள் கொஞ்சம் நம்மளோட இருந்து இன்னொரு 4-5 கல்யாணம் இருக்குது, கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, உங்களுக்கு என்ன வேணுமோ பணம் தரேன். இப்போது அவள் ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஏன்டி உனக்கு தான் இந்த கலை தெரியுமே, சமையல் கலை, நீ தான் போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். சரி, நீ அழைச்சின்னு போகிறதா இருந்தால் நான் வரேன், நான் உனக்கு டாக்ஸி பிடிச்சதுன்னு இப்போது எனக்கு வேலை இருக்குது, தைரியமாக போ, இந்த ஊர் அப்படிலாம் ஒன்றும் மோசம் இல்லை, உனக்கும் நல்லா ஹிந்தி பேசுவேன், போ. இப்போ ஹிந்தி தெரியும். அந்த அம்மா போய் சமையலில் என்னென்ன சேர்க்கணும், என்ன பண்ணுவது ரொம்ப கரெக்டாக கச்சிதமாக வரும். சாப்பிட்டவங்க அத்தனை பேருமே அவ்வளோ நல்லா பாராட்டியிருக்காங்க. அடுத்த 4 கல்யாணத்துலேயும் இந்த அம்மாவுக்கு நிறையா பணம் கொடுத்தாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, அப்போல்லாம் ஃபோன் கால்லாம் பக்கத்தில் அந்த தெருவுலேயே ஏதாவது ஒருத்தர்கிட்ட தான் ஃபோன் இருக்கும். அவங்க அவங்க அப்பா விட்டு இந்த மாதிரி விஷயம்ப்பா, அவங்க விட மாட்டேங்கிறாரு, நிறைய சம்பளம் வேறு பணம் தராரு, நான் என்னப்பா செய்கிறேன், அப்படியே கண்டினியூ பண்ணுமா, இது உனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டினியூ பண்ணு, ஸ்கூலுக்கு ரிசைன் பண்ணிடுறேன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுருக்கேன். சரி, ரிசிக்னேஷன் லெட்டர் எழுதி வச்சு நான் பார்ப்பேன். இப்போது அந்த கல்யாணத்துக்கு வந்த ஒரு ஹோட்டல் அதிபர், அவருக்கு ஒரு 10-15 ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல்காரர் என்ன சொன்னார், எனக்கு ஏன் நீங்கள் ஒரு அட்வைஸராக வரக்கூடாது, உனக்கு நான் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் தரேன் அப்படின்னு அந்த மாதிரி வந்துருக்கு. உடனே அந்த அம்மா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கும் போயிருக்காங்க. நான் இப்போ நினச்சி பாருங்கள், அந்த விதவையான அந்த அம்மா பெரிய பணக்காரர், இப்போ 2-3 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு 20 வருஷத்துக்கு முன்னால் வந்துட்டாங்க. இப்போது இந்த அம்மா பண்ண சாப்பாடை அந்த ஹோட்டல் பிரபலமாக போய் பக்கத்து உடனே எப்படி இதை மாறிச்சுன்னு கேட்டு போய் இந்த அம்மாவை தன்னுக்கும் அட்வைஸராக எடுத்துக்கிட்டாங்க. அங்கே நிறைய டேஸ்டர்லாம் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கெலாம் ஆள்லாம் வச்சு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா பெரிய ஆள் ஆகிட்டாங்க. பாருங்க, ஒரு எண்ணங்கள் பண்ணி வளர்த்தவனே நல்ல எண்ணங்கள் உழைப்பு மேலே கொண்டு வந்துருச்சு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண விதவையாக போன ஒரு அம்மா அதுக்கப்புறம் பெரிய பணக்காரி ஆகிட்டாங்க. இது எல்லாமே எங்கேருந்து வருது? எண்ணங்கள், திறமைகள், உண்மையான உழைப்பு போதாதா மேலே வர்றதுக்கு? உங்கள்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்குன்றதை கண்டுபிடிங்க, அதை கொண்டு வாங்க முன்னால் வாங்க. எல்லாம் கொண்டு வரலாம், எல்லாம் முயற்சியுடையா நிகழ்ச்சி அடையா. நம்மளால் முடியாது, இது எல்லாம் ஒன்றால் முடியும். கையில் காசு இருக்கணும்னு அவசியமே கிடையாது, காசே தேவையில்லை. அடுத்தது வீடியோவில் இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன்.